இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இந்த 2026ஆம் ஆண்டின் புத்தாண்டு வாழ்த்துதல்களை உங்களுக்கு தெரிவித்துக் கொள்கிறோம். கர்த்தர் நல்லவர். கடந்த ஆண்டு முழுவதும் நம்மை கண்மணி போல பாதுகாத்து இந்த புதிய ஆண்டுக்குள்ளே கொண்டு வந்து சேர்த்திருக்கிறார். அவருடைய கிருபை இரக்கம் பெரியது. இதுவரை நடத்தின தேவன் இனிமேலும் நடத்த வல்லவராக இருக்கிறாரு. சோர்ந்துடாதீங்க, தைரியமாக இருங்க. நிறைய காரியங்கள் நடக்கலைன்ற குழப்பம் இருதயத்தில் இருக்கலாம். ஆனால் நான் சொல்கிறேன், தேவன் இன்றும் இருக்கிறார். தேவன் இன்றும் மாறாதவராக இருக்கிறார். ஆமென். God is still on the throne. தேவன் இன்றைக்கு சிங்காசனத்தில் வீற்றிருக்கிறார். நிறைய பேர் சூழ்நிலை ரொம்ப மோசமாக இருக்கும்போது அவ்வளோதான் அப்படின்னு நினச்சிடுறாங்க. வாழ்க்கை அவ்வளோதான், ஒன்றும் பண்ண முடியாது. கிடையாது. தேவன் இன்னும் சிங்காசனத்தில் வீற்றிருக்கிறார். உசியா ராஜா மரணம் அடைந்த வருஷத்தில் ஆண்டவர் உயரமும் உன்னதமான சிங்காசனத்தில் வீற்றிருந்தார். என்ன அர்த்தம் அதுக்கு? ராஜா மறிக்கலாம், ராஜா மறிச்சதுனால அவ்வளோதான் போல அப்படின்லாம் ஒன்றும் இல்லை. கர்த்தர் இருக்கிறாரு. அவர் எல்லாவற்றையும் பார்த்து கொள்வார். அவரை யாரும் அழிக்கலை, அவரை யாரும் அழிக்க முடியாது. அவர் மரித்து உயிர் தெழுந்திருக்கிறாரு, சாகாமை உடையவராக இருக்கிறாரு. அவர் இன்னும் ஆண்டு கொண்டு இருக்கிறார். இன்னும் எல்லாம் அவர் கண்ட்ரோலில் தான் இருக்குது. ஆமென். சூழ்நிலைகள், சட்டங்கள், அரசியல்கள் இதெல்லாம் சில நேரத்தில் எதிராக கூட இருக்கிற மாதிரி இருக்கலாம். ஆனால் ஒன்று நல்லா ஞாபகம் வச்சுங்க. நான் கூட கடந்த இந்த சில காரியங்களை கேள்விப்படும்போது ஒரு சோர்வு வரும். ஐயோ, என்ன இந்த மாதிரி இருக்கே, எப்படி ஊழியத்தை செய்கிறது, எப்படி இந்த காரியங்கள்லாம் செய்கிறதுன்னு. ஒரு நாள் கர்த்தர் என்கிட்ட சொன்னார், நீ ஏன்ப்பா இதை பார்த்தெல்லாம் பயந்துட்டு இருக்கிற? நான் இன்னும் ஆட்சியில் தான் இருக்கேன், நான் இன்னும் ராஜாவாக தான் இருக்கேன், நான் இன்னும் ஆண்டுட்டு இருக்கிறேன், நான் இன்னும் சிங்காசனத்தில் உட்காந்துட்டு இருக்கிறேன். மனுஷன் போடுற காரியங்கள், அவன் இயற்றுகிற காரியங்கள், அவன் நினைக்கிற காரியங்கள்லாம் 100% நடக்குமோ நடக்காது. ஆனால் நான் நினைக்கிற காரியங்கள், வேதம் சொல்லுது, என் ஆலோசனை நிலை நிற்கும் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அவர் நினைக்கிறதெல்லாம் 100% நடக்குங்க. அவர் நினைக்கிறதெல்லாம் வாய்க்கும். அவர் என்ன நினைக்கிறாரு நீங்கள் கேட்கலாம். அவர் என்ன நினைக்கிறார் பாஸ்டர் என்னை பற்றி? நான் சொல்கிறேன், வேதம் சொல்லுது, அவர் நம்மை குறித்து நன்மையானது தான் நினைக்கிறாராம். நீங்கள் எதிர்பார்த்திருக்கிற முடிவை உங்களுக்கு கொடுக்கும்படிக்கு நான் உங்கள் பேரில் நினைத்திருக்கிற நினைவுகளை அறிவேன், அவைகள் தீமைக்கல்ல, அவைகள் சமாதானத்துக்கு ஏதுவான நினைவுகள் என்று கர்த்தர் சொல்கிறார். உங்களை பற்றி சமாதானமான நினைவுகளை கர்த்தர் வச்சிருக்கிறார். சமாதானத்தை கொடுக்கணும், நல்ல காரியங்களை உங்கள் வாழ்க்கையில் செய்யணும், உங்களை உயர்த்தணும், உங்களை மேன்மைப்படுத்தணும், என் பிள்ளைகளை நான் பாதுகாக்கணும், 8வது உயரத்துக்கு கொண்டு செல்லணுன்ற ஒரு நன்மையான காரியங்களை தான் கர்த்தர் உங்களை குறித்து நினச்சிட்டு இருக்கிறார். உங்கள் சத்துருக்களில் கையிலிருந்து உங்களை விடுதலை ஆக்கவும், உங்களை காக்கவும், உத்தம ஆசீர்வாதங்களோடு உங்களுக்கு எதிர்கொண்டு வருவோம் நான் கர்த்தர் தீர்மானம் வச்சிருக்கிறார். தவிர அழிக்கணும், ஒன்றும் இல்லாமல் ஆக்கணும், கதையை முடிச்சுன்னு நான் கர்த்தர் நினைக்கிறதே இல்லை. அதனால் சூழ்நிலை எப்படியா இருந்தாலும், ஆமென், இந்த வருடத்தின் ஆரம்பத்திலே நான் சொல்கிறேன், சூழ்நிலை எப்படியா இருந்தாலும் தேவனை நம்பி ஒவ்வொரு நாளும் அடியெடுத்து வையுங்கள். இந்த தேவன் உங்களை கைவிடவே மாட்டார், பாதி வழியில் விடவே மாட்டார். சிறுவல் ஜனங்களை பாருங்கள், கர்த்தர் அவங்கள அழைச்சார். செங்கடல் வந்தது, அதுக்காக திரும்பி போக சொல்ல கர்த்தர், வேற ஒரு வழியை தேர்ந்தெடுக்க சொல்ல. நீ போகிற பாதையில் செங்கடல் இருக்கா, உனக்காக நான் அதை பிளக்கவும் தயார்ன்றார். நீ போகிற பாதையில் வேற எந்த தடை வந்தாலும் அதை மாற்ற நான் வல்லவராக இருக்கிறேன். இந்த தேவன் பிளான் பிக்கு மாறுற தேவன்லாம் இல்லை. ஐயோ இப்படி ஒன்று வந்துடுச்சு, என்ன பண்ணுறதுன்னு தெரியலையப்பா, 2026 நல்லா தான் இருக்கும்னு நினச்சேன், ஆனால் இந்த மாதிரிலாம் பிரச்சனை வந்துடுச்சு, சரி ஏதாவது முட்டு மோது, ஏதாவது கண்ணீர் விடு, அழு, ஜெபம் பண்ணு, உபவாசம் பண்ணுன்னு சொல்கிற கர்த்தர் கிடையாது. கர்த்தர் சொல்கிறார், தைரியமாக முன்னேறு, எத்தனை தடை வந்தாலும் அதை சுக்கு நூறாக்குறேன், எல்லா தடையும் மேற்கொள்ள பலன் தரேன், மேன், எல்லா தடையும் தாண்டுறதுக்கு உதவி செய்கிறேன்னு கர்த்தர் சொல்கிறாரு. அதனால் நான் சொல்கிறேன், உற்சாகப்படுத்துகிறவங்களை தைரியம் கொள்ளுங்கள், நல்ல ஒரு திட்டங்களை தீட்டுங்கள், நல்ல ஒரு மைண்டில் இருங்க, நல்லது நடக்குன்ற எண்ணத்தில் இருங்க. கர்த்தர் எனக்கு சகாயம் பண்ணுவார்னு விசுவாசிங்க. என் கூட இருந்து கர்த்தர் செய்கிற காரியம் பயங்கரமாக இருக்கும்னு நினைங்க. தீமைகளை தாண்டி வருவேன்னு நினைங்க. பொல்லாப்பு எனக்கு நேரிடாதுன்னு சொல்லுங்கள். ஒவ்வொரு நாளும் கர்த்தர் என்னை ஆச்சரியமான காரியங்கள்னால, அதிசயமான காரியங்கள்னால என்னை சந்தோஷப்படுத்துவார்னு விசுவாசிங்க. ஆமென். நம்முடைய மனது எண்ணெல்லாம் ரொம்ப முக்கியம் பாருங்க. புது வருஷத்தில் வந்துட்டோம், கேலண்டரை வாங்கிட்டோம், புது துணியை போட்டுட்டோம், பிரியாணி சாப்பிட்டுட்டோம், அவ்வளோதான் அப்படின்றது இல்லை. நியூ இயர் செலிப்ரேஷனு. மைண்டை ரெடி பண்ணணும். ஃபஸ்ட்டு எண்ணங்களை, சிந்தனைகளை முதல்ல ரெடி பண்ணணும். எண்ணங்களும் சிந்தனைகளும் கர்த்தருடைய வார்த்தையினாலே, கர்த்தர் யார் என்பதை குறித்த அறிவினாலே நிறையப்பட்டிருக்கும் போது நான் சொல்கிறேன், எத்தனை சவால் நெருக்கம் வந்தாலும் ஏறி மிதித்து தாண்டி வருவீங்க. பிரச்சனையே வராதுன்னு சொல்லுங்க. பாவம் நிறைந்த உலகம்ல. ஆனால் என்ன சொல்ல வரேன்னா, உங்களுக்கு ஒன்றும் ஆகாதுன்னு சொல்ல வரேன். உங்களோட கர்த்தர் இருக்கிறதுனால நீங்கள் எதுனே சிக்கிக்க மாட்டீங்கன்னு சொல்கிறேன். தேவனிடத்தில் அன்பு கூறுகிறவர்களுக்கு சகலமும் நன்மைக்கு எதுவாக நடக்குதான். கர்த்தரை நேசிக்கிறீங்களா? 2026க்குள்ளே யாரை நம்பி வந்திருக்கிறீங்க? கர்த்தரை நம்பி வந்திருக்கீங்களா? இல்லை இன்க்ரிமெண்ட் போடுறேன்னு சொன்னாங்க பாஸ்டர், ப்ரமோஷன் கிடச்சிடும் நினைக்கிறேன், இல்லை ஒரு பிஸ்னஸ் ஆரம்பிக்கலான்னு இருக்கேன்,
எதை நம்பி வந்திருக்கிறீங்க? அதெல்லாம் ஃபெயிலியர் ஆகிடும், அதெல்லாம் கைவிட்டு போயிடும், அது கூடாமல் கூட போயிடலாம். ஆனால் இந்த தேவன் யாரையும் கைவிடுவது இல்லை. ஜீசஸ் நெவர் ஃபெயில்ஸ். யாரையும் அவர் கைவிடுறதில்லை, யாரையும் அவர் விட்டுறதில்லை. ஆகவே இந்த தேவனை நம்பி வாங்க. நான் அப்படி தான் போகிறேன். கத்தரை நம்பி கத்தர் கையை பிடிச்சிட்டு தான் இந்த வருஷத்துக்குள்ளே நுழையிறேன். ஏன்னா இவரை மாதிரி அற்புதமாக நடத்துகிற ஒரு தேவன் இல்லவே இல்லை. ஆகவே உங்களை உற்சாகப்படுத்துகிறேன். தேவனை நம்பி சந்தோஷமாக ஆரம்பிங்க. உங்கள் வாழ்க்கையை பிரமாதமாக்குவார், உங்கள் தலையை உயர்த்துவார். கண்ணீரும் கவலையும் துக்கமும் மறைந்து போகும். உங்கள் வெட்கத்திற்கு பதிலாக தேவன் இரட்டத்தனையான பலனை தருவார். போன வருஷம் ஒரு மாதிரி இருந்ததுன்னு சொல்லி அதையே நினச்சிட்டு இருக்காதீங்க. புது வருஷத்தில் புதுமையான காரியங்களை, நல்ல காரியங்களை எதிர்பாருங்கள், அவைகளை நினையுங்கள். வருஷம் புதுசான நிறைய பேர் பழைய வருஷத்தில் இருக்காங்க. சில பேர் 2010 இருக்காங்க, 2001 இருக்காங்க. முன்னாடி நடந்த மோசமான காரியங்களை நினச்சி தங்களை காயப்படுத்தி கொண்டு அந்த பாஸ்ட் லைஃப்லேயே வாழ்ந்துட்டு இருக்காங்க. வேதம் சொல்லுது, இதோ நான் புதிய காரியத்தை செய்கிறேன். கர்த்தர் சொல்றார், இதோ நான் புதிய காரியத்தை செய்கிறேன், நீங்கள் அதை அறியீர்களா? நான் வனாந்திரத்திலே வழிகளையும் அவாந்தர வெளியிலே ஆறுகளையும் உண்டாக்குவேன்றார். அவர் ரொம்ப நல்லவர் பாருங்க. அவர் புது புது வழியை நமக்கு திறப்பார். வனாந்திரமா இருந்தா என்ன, அவர் வழியை உண்டாக்குவார். அவாந்தர வெளியா இருந்தா என்ன, அவர் ஆறுகளை புரண்டு ஓட செய்வார். அவரால் முடியாத காரியம் ஒன்று கிடையவே கிடையாது. நினைப்பதற்கு வேண்டுவதற்கு மிகவும் அதிகமான காரியங்களை செய்கிறவர். புதிய காரியங்களை செய்வேன்னு சொல்றார். ஆகவே தேவனை நம்பி ஒவ்வொரு நாளும் கர்த்தரை நம்பி ஆரம்பிங்க. ஒவ்வொரு காரியத்தையும், வீடு கட்டணும்னு நினைக்கிறீங்களா? பிள்ளைகளை ஸ்கூலில் சேர்க்கணும்னு நினைக்கிறீங்களா? இல்லை பிள்ளைகளை பெற்றெடுக்கணும்னு நினைக்கிறீங்களா? திருமணம் பண்ணிக்கணும்னு நினைக்கிறீங்களா? நல்ல ஒரு இடத்துல போய் இடம் வாங்கணும்னு நினைக்கிறீங்களா? நல்ல காரியங்களை செய்யணும், பிஸ்னஸ் ஆரம்பிக்கணும், என்ன நீங்கள் நினைச்சாலும் கர்த்தரை நம்பி விசுவாசத்தோடு, கர்த்தருடைய உதவியோட, வார்த்தையின் நடத்துதலோட, ஆவியானவருடைய நடத்துதலோடு ஆரம்பிங்க. உங்களை கர்த்தர் கைவிடவே மாட்டார். சவால்கள் வந்தாலும், சத்துருக்கள் வந்தாலும், ஆமென், உங்க கூட கர்த்தர் நின்று அவர் செய்கிற காரியம் பயங்கரமாக இருக்கும். பிரமிக்கத்தக்க காரியங்களை கர்த்தர் செய்வார் என்று இந்த புது வருஷத்தில் உங்களை ஆசீர்வதிக்கிறேன். செப்பனியாவின் புஸ்தகம் 3வது அதிகாரம் 19வது வசனத்தின் கடைசி பகுதியை நான் இந்த வருடம் உங்களுக்கு வாக்குத்தத்தமாக கொடுக்கிறேன். அவர்கள் வெட்கம் அனுபவித்த சகல தேசங்களிலும் அவர்களுக்கு புகழ்ச்சியும் கீர்த்தியும் உண்டாக செய்வேன் என்று கர்த்தர் சொல்கிறார். வெட்கம் அனுபவித்த சகல தேசங்களிலிருந்து கீர்த்தியும் புகழ்ச்சியும் உண்டு பண்ணுகிற கர்த்தர். வெட்கம் அனுபவித்தீங்களா? நிறைய இடத்துல உங்களை அவமானப்படுத்தினாங்களா? உங்களை தள்ளி விட்டு இருந்தாங்களா? உங்களை ஒதுக்கி வச்சிருந்தாங்களா? நான் சொல்றேன், நீங்க ஆராதிக்கிற தேவன் எப்படிப்பட்டவர் தெரியுமா? வெட்கத்தை மாற்றுகிறவர் மட்டும் இல்லை, எங்க வெட்கப்பட்டீங்களோ, எங்க வெட்கம் அனுபவித்தீங்களோ அதே இடத்துல உங்களை கீர்த்தியும் புகழ்ச்சியுமாய் வைப்பார். சிறைவேலர்கள் சிறையிருப்பில் இருக்கும்போது செப்பனியா தீர்க்க தரிசனத்தை உரைக்கிறார். அவர் எசேக்கியா ராஜாவுடைய வம்சத்தில் வந்தவர். அதனால் அவர் ராஜகுலத்து தீர்க்கதரிசி. கர்த்தர் அவரை பயன்படுத்துகிறார். தேசம் தேவனை மறந்து விட்டது, தேவனை விட்டு விலகி விட்டார்கள். செப்பனியாவின் புஸ்தகத்தில் நம்ம வாசிக்கும் போது அவர்கள் வேதத்துக்கு அநியாயம் செய்தார்களாம். வேதத்துக்கு அவர்கள் அநியாயம் செய்து தேவனையே அவர்கள் என்ன பண்ணிட்டாங்களாம், மறந்து விட்டார்களாம். செப்பனியா 1:6 சொல்லுது, அவர்கள் கர்த்தரை விட்டு விலகினார்கள். தேவன் தான் அவர்கள் ராஜா, ஆனால் அவர்கள் தேவனை விட்டு என்ன பண்ணிட்டாங்க, விலகி தேவனை மறந்து விட்டார்கள். கர்த்தர் பக்கம் நிற்கல, வேதத்துக்கு அநியாயம் செய்தார்கள். கர்த்தர் சொல்றார், அவர்கள் என்னுடைய வேதத்துக்கு என்ன பண்ணாங்க, அநியாயம் செய்தார்கள், தேவனை சேரவில்லை. அதனால தான் சிறையிருப்புக்கு அந்த இஸ்ரவேல் ஜனங்க போனாங்க பாருங்க. ஏன் சில நேரத்தில் அவமானப்படுகிறோம்? ஏன் சில நேரத்தில் வெட்கம் அனுபவிக்கிறோம்? ஏன் சில நேரத்தில் நெருக்கப்படுறோம்? ஏன் சில நேரத்தில் நம்ம விரும்பாத மோசமான சூழ்நிலைகளை நம்ம சந்திக்க வேண்டியதாக இருக்குது அப்படின்னா முதல் காரணம் என்ன தெரியுமா? கர்த்தரை விட்டு விலகிறோம். நம்ம உண்டாக்கின ஒரு தேவன் இருக்கிறாரு, அவருக்கு நான் கீழ்ப்படியணும், அவரை ஆராதிக்கணும். என்னை ரட்சித்தவர், எனக்காக ஜீவனையே கொடுத்தவர். அவர் ஒரு நாளும் தீமையை என் வாழ்க்கையில் செய்ய மாட்டார், நன்மையை மட்டும்தான் செய்வார். அவரை நம்பி நான் நடக்கலாம், அவர் கையை பிடிச்சிட்டு நான் போகலாம் அப்படின்றத நம்ம மறந்து சுயமாக சில காரியங்களை செய்ய ஆரம்பிச்சிடும். அதனால தான் ஞானி சொல்றார், நீ உன் சுய புத்தியின் மேல் சாயாமல் முழு இருதயத்தோடும் தேவனை சார்ந்து கொள்கிறார். கர்த்தரை சார்ந்துக்கிறது ரொம்ப முக்கியம். இந்த மூல அறிவில் நிறைய விஷயத்த நம்ம பிளான் பண்ணலாம். இதை பண்ணால் இப்படி ஆகும், அதை பண்ணால் அப்படி ஆகும். ஆனால் எல்லாமே 100% ஒர்க் அவுட் ஆகணும்லாம் அர்த்தம் இல்லை. சில நேரத்தில் அது ஒர்க் ஆகாமலே போயிடலாம். நான் சொல்கிறேன், கர்த்தரை நம்புங்க. நீங்கள் 1000 திட்டம் போடுங்க, ஆனால் அது எல்லாத்துக்காகவும் கர்த்தரை நம்புங்க. திட்டங்களை கர்த்தர்கிட்ட இருந்து வாங்குங்க. போடுற திட்டங்களுக்காகவும் கர்த்தரை நம்புங்க. கர்த்தாவே செய்து முடியும், நான் உங்களை நம்புறேன்னு சொல்லுங்க. அவர் உங்களை கைவிடாமல் நேர்த்தியாக நடத்த வல்லவராக அவர் இருக்கிறார்.
அப்போது இந்த இஸ்ரவேல் ஜனங்கள் சிறையிருப்புக்கு போனதுக்கு காரணம் கர்த்தரை விட்டுட்டாங்க, வேதத்துக்கு அநியாயம் செய்தார்களாம். ரொம்ப முக்கியமான வார்த்தை, என்னை ஷேக் பண்ண ஒரு வார்த்தை. வேதத்துக்கு அநியாயம் செய்கிறாங்க. வசனம் இப்படி சொல்லியிருக்கு, கர்த்தர் இப்படி சொல்லியிருக்காரு, இதெல்லாம் தெரியும். ஆனால் அதுக்கு எதிராகவே அவர்கள் நடந்து கொள்கிறாங்க. எத்தனை நேரத்தில் நாம் அப்படி நடந்துக்கிறோன்னு கொஞ்சம் யோசித்து பாருங்கள். வசனம் சொல்லுது, நமக்கு தெரியும், ஆனாலும் நாம் என்ன பண்ணுறோன்னா, வசனம் சொல்லுது, இருந்தாலும் இப்படிலாம் வாழ முடியுமா, அது உலகம் இல்லையா, இங்கெல்லாம் இப்படி தான் போகணும். ஒருத்தர் சொல்கிறார், கிறிஸ்தவருங்க, அவர் ஏதோ ஒரு பிஸ்னஸ் பண்ணுறாரு, சொல்கிறார், ஆனால் என் பிஸ்னஸில் வந்து பொய் சொல்லணும், உங்களுக்கே தெரியும், பொய் சொல்லி தான் இதெல்லாம் பண்ணணும், என்னென்ன பண்ணுறது, இந்த உலகம் அந்த மாதிரி இருக்குது, பொய் சொல்லி தான் பண்ண வேண்டியது இருக்குது அப்படின்றார். அதனால் நான் அப்படி தான் பண்ணுறேன்றார். அவர் பார்த்தீங்கன்னா பிள்ளைகளுக்கு வியாதி, அவருக்கு பலவீனம், குடும்பத்தில் இருக்கிறவங்களுக்கு பலவீனம். யோசித்து பாருங்கள், உலகம் அப்படி இருக்கலாம், 1000 பேர் 1000 காரியங்களை சொல்லலாம், ஆனால் நேர்மையோடு நம்ம பண்ணணும், உண்மையோடு நாம் பண்ணணும். ஏன்னா எனக்கு வேதம் அப்படி தான் சொல்லிக் கொடுக்குது, என் தேவன் அதை தான் விரும்புகிறாரு. புசித்தாலும் குடித்தாலும் எதை செய்தாலும் மனுஷருக்கென்று செய்யாமல் கர்த்தருக்கென்று நல்மனதோடு செய்யணும்னு வேதம் சொல்லுது. கர்த்தர் பார்வையில் எது முக்கியம்? உண்மையா, நேர்மையா, கடவுள் சொல்கிற வசனத்தின்படி, அந்த தேவனுடைய வழியின்படி எது நியாயமானதோ. பிலிப்பியரில் பவுல் எழுதுகிறார் இல்லையா, உண்மை உள்ளவையில் எவைகளோ, ஒழுக்கம் உள்ளவையில் எவைகளோ, நீதி உள்ளவையில் எவைகளோ, கற்புள்ளவையில் எவைகளோ, புகழ் எதுவோ, புண்ணியம் எதுவோ, அவைகளையே சிந்தித்து கொண்டிருங்கள் அப்படின்றார். அப்போ நாம் அப்படி தான் நடந்து கொள்ளணும். உலகத்தின் மக்கள், சூழ்நிலைகள், அது எப்படி வேணாலும் இருக்கலாம், இந்த உலகத்தில் இப்படி தான் பிழைக்க முடியும்னு சொல்லி எந்த வழியிலனாலும் போகிறதில்ல கிறிஸ்தவ வாழ்க்கை. அதுக்காக வேதத்தை நம்ம எடுக்கலை. வேதம் என்ன சொல்கிறது, கர்த்தர் என்ன எதிர்பார்க்குறாரு, எதை செய்தாலும் மனுஷருக்கு என்று செய்யாமல் கர்த்தருக்கு என்று செய்யணும்னு சொல்கிறார். அப்போ கர்த்தர் என்ன எதிர்பார்க்குறாரு, அந்த உண்மை, அந்த நேர்மை, அந்த நியாயம், இதன் அடிப்படையில் தான் நம்முடைய வாழ்க்கையை நம்ம நடத்தணும். அப்படி நடத்தும் போது பாருங்கள், சிக்கிக்க மாட்டோம், சிறையிருப்புக்கு போக மாட்டோம், வெட்கத்தை அனுபவிக்க மாட்டோம், மோசமான பொல்லாத காரியங்களில் போய் நாம் சிக்கிக்கொள்வது இல்லை, நாம் அலைந்து திரிவது இல்லை. அப்போது வேதத்துக்கு எதிராக கடவுளை மறந்துட்டு கடவுளுடைய வழியை விட்டுட்டு நம்ம நடக்கும்போது தான் நம்முடைய வாழ்க்கையில் வெட்கம் வந்து சூழ்கிறது, அவமானங்கள் வந்து சூழ்கிறது. ஆனால் தேவன் பாருங்கள், வேதத்தை விட்டு விலகுகிற, சிறையிருப்புக்கு போன, வேதத்தை விட்டு விலகி, கர்த்தரை விட்டு விலகி, வேதத்துக்கு அநியாயம் செய்து சிறையிருப்புக்கு போன அந்த இஸ்ரவேல் ஜனங்களை கூட விடுவிக்கணும்னு கர்த்தர் விரும்புகிறார். அதனால தான் செஃபனியாவை அனுப்புகிறார். இந்த செஃபனியா ஒரு பெரிய தரிசனத்தை பார்க்குறாரு. என்ன தரிசனம்? ரெஸ்டோரேஷன் அவர் பார்க்குறார், மறுசீரமைப்பு. மறுபடியும் கர்த்தர் அந்த ஜனங்களை எடுத்து கட்டுகிறது, மறுபடியும் அந்த ஜனங்களை கர்த்தர் உருவாக்குறதை அவர் பார்க்கிறார். நானும் இந்த வருஷம் அதை தான் பார்க்குறேன். கர்த்தர் மறுபடியும் உங்களை ரெஸ்டோர் பண்ணுவார். வாழ்க்கை ரொம்ப மோசமாக இருக்கா? வெட்கத்தை அனுபவிச்சுட்டு இருக்கிறீங்களா? மோசமான பொல்லாப்பு உங்களுக்கு வந்திருக்கிறதா? நான் சொல்லுகிறேன், கர்த்தர் உங்கள் வாழ்க்கையை ரெஸ்டோர் பண்ணுவார். கர்த்தர் மறுபடியும் ஒரு மறுசீரமைப்பை உங்கள் வாழ்க்கையில் கட்டளையிடுவார். நீங்கள் இழந்ததெல்லாம் கர்த்தர் உங்களுக்கு திரும்ப தந்து உங்களை கர்த்தர் அதே ஸ்தானத்தில் எடுத்து உயர்த்தி வைப்பார். ஆனால் ஒன்று பண்ணணும், மறுபடியும் தேவன் பக்கம் திரும்பணும். செஃபனியாவை அனுப்பி கர்த்தர் சொல்கிறாரு, இந்த ஜனங்க என் பக்கம் திரும்பினாங்கன்னா அவர்களை ஆராய்ந்து பார்க்க சொல்லு செஃபனியா, இந்த ஜனங்களை ஆராய்ந்து பார்க்க சொல்லு, அவர்களுடைய அழுக்கையும் அவர்களுடைய சகலவிதமான கசப்பையும் அவர்களை விட்டு அகற்றி என் பக்கம் திரும்ப சொல்லு, அவர்களை நான் கீர்த்தியும் புகழ்ச்சியுமாக வைப்பேன். அப்போது நம்ம நல்லா இருக்கணும், நம்ம மேலே வரணும், நம்ம ரொம்ப ஃபேமோடு இருக்கணும் தான் கர்த்தர் விரும்புகிறார். லைஃப் ஆஃப் ஷேமில் இருக்கணும்னு கர்த்தர் விரும்பல, லைஃப் ஆஃப் ஃபேமில் இருக்கணும்னு கர்த்தர் விரும்புகிறார். அலங்காரமான வாழ்க்கையில் இருக்கணும்னு விரும்புகிறார், அலங்கோலத்தின் வாழ்க்கையில் இருக்கிறத தேவன் விரும்பலை. இந்த அலங்காரத்தின் வாழ்க்கை நமக்கு உண்டாகணும். அலங்கோலத்திலிருந்து, இந்த அவமானத்திலிருந்து, லட்சையிலிருந்து, வெட்கத்திலிருந்து வெளியே வரணும்னா சில காரியங்களை நம்ம இருதயத்தில் வைக்கணும், சில காரியங்களை நம்ம நம்பணும். ஒன்று, இந்த செஃபனியா 3:15 கர்த்தர் உன் ஆக்கினைகளை அகற்றி உன் சத்துருக்களை விலக்கினார், இஸ்ரவேலின் ராஜாவாகிய கர்த்தர் உன் நடுவில் இருக்கிறார், இனி தீங்கை காணாதிருப்பாய். ரொம்ப அற்புதமான வார்த்தை, இனி தீங்கை காணாதிருப்பாய். இனி தீங்க காணக்கூடாதா? இனி தீங்க பார்க்கக்கூடாதா? ஒரு காரியத்தை மனதில் நிறுத்தணும், கர்த்தர் ராஜாவாக இருக்கிறார். தி லார்ட் வில் ரெயின். தேவன் ஆண்டு கொண்டிருக்கிறார், அவர் தான் ராஜா. என்ன சட்டம் வேணா இயற்றப்படட்டும், யார் வேணா வந்து உட்காரட்டும் பதவியில், என்ன சூழ்நிலை வேணா நடக்கட்டும், வேலை செய்கிற இடத்துல, குடும்பத்தில், எது வேணா நடக்கட்டும். ஆனால் ஒன்று நிச்சயம், தேவன் ராஜாவாக இருக்கிறார், சகலம் அவர் கட்டுப்பாட்டில் இருக்குது. அவர் அனுமதி இல்லாமல் ஒரு தீமையும் என்னை சேராது, அவர் அனுமதி இல்லாமல் ஒரு மோசமான ஒரு பொல்லாப்பும் என்னிடத்தில் வராது என்கிற ஒரு பெரிய விசுவாசம் இருக்கணும். என்ன ஆகிடும்? கர்த்தர் ராஜாவாக இருக்கும்போது எனக்கு தீமையான எதையும் அவர் அனுமதிக்க மாட்டார் என்கிற ஒரு பெரிய விசுவாசம் உங்கள் இருதயத்துக்குள்ள தேவை. இந்த வருஷத்தை அப்படி தான் நீங்கள் ஆரம்பிக்க போகிறீங்க. இந்த வருஷம் முழுவதும் உங்களுக்குள்ள ஒரு பெரிய நம்பிக்கை இருக்கணும், தேவனின் ராஜா,
அவர் தான் என் வாழ்க்கையை ரூல் பண்ணுறாரு, அவர் தான் என் வாழ்க்கையை ஆள்றாரு, அவர் தான் என் குடும்பத்தை நடத்துகிறாரு, அவர் தான் எங்கள் வீட்டில் ராஜா, எனக்கு அவர் தான் ராஜா, என் குடும்பத்துக்கு அவர் தான் ராஜா, என் முழு வாழ்க்கைக்கு அவர் தான் ராஜா, அவர் என்னுடைய வாழ்க்கை, என்னுடைய குடும்பம், என்னுடைய சரீரம் முதற்கொண்டு அவர் கட்டுப்பாட்டில் இருக்கிறபடினாலே தீமை என்னை அணுகாது, இனி தீங்கு நேரிடாது, இனி தீங்கை காணாதிருப்பாய். தேவன் ராஜா, அதை மனதில் வைக்கணும். தேவன் ராஜா, தி லார்ட் வில் ரெயின். எத்தனை ராஜா வேணாலும் வரலாம், பாபிலோன் ராஜா, நேபுகாத் நேச்சார், எந்த ராஜா வேணாலும் வரலாம். ஆனால் நாம் ஆராதிக்கிற தேவன் ராஜாதி ராஜா, கிங் ஆஃப் கிங்ஸ், கிங் ஆஃப் கிங்ஸ், ராஜாதி ராஜா. அவரை மாதிரி ஒருத்தர் கிடையவே கிடையாது. வேதம் சொல்லுது, அவர் ராஜாக்களை தள்ளி ராஜாக்களை ஏற்படுத்துகிற தேவனாக இருக்கிறார். அதனால் நான் உங்களுக்கு சொல்கிறேன், லார்ட் வில் ரெயின். தேவன் இன்றைக்கு ஆண்டு கொண்டிருக்கிறார். அவரை தாண்டி எதுவும் நடந்துடாது. இப்படி ஆகிடுமோ அப்படி ஆகிடுமோ எந்த பயமும் தேவையில்லை. கர்த்தர் ராஜா. நீங்கள் நம்புறீங்களா? இருதயத்தில் அதை பதிய வைங்க. சரி, 2வது காரியம் 17வது வசனத்தில், உன் தேவனாகிய கர்த்தர் உன் நடுவில் இருக்கிறார், அவர் வல்லமை உள்ளவர், அவர் ரட்சிப்பார், அவர் உன் பேரில் சந்தோஷமாய் மகிழ்ந்து தம்முடைய அன்பின் நிமித்தம் அமர்ந்திருப்பார், அவர் உன் பேரில் கம்பீரமாய் களி கூறுவார். அவர் ரட்சிப்பார். தி லார்ட் வில் ரெஸ்கியூ. ஃபஸ்ட்டு சொன்ன தி லார்ட் வில் ரெயின். அடுத்தது செகண்ட் கீ என்னன்னா, தி லார்ட் வில் ரெஸ்கியூ. தேவன் ரட்சிப்பார், எல்லாவற்றிலிருந்து ரட்சிப்பார். ராஜாவின் கையிலேருந்து ரட்சிப்பார், அடிமைதானத்திலேருந்து ரட்சிப்பார், சிறை இருப்பிலேருந்து ரட்சிப்பார், வியாதியிலேருந்து ரட்சிப்பார். ரட்சிப்பார்னா காப்பாற்றுவார், அதுலேருந்து தூக்கி எடுப்பார். என்ன சூழ்நிலை நீங்கள் இருக்கீங்க? 2026 இந்த வியாதி என்ன தொடர்ந்து வந்துடுச்சேன்னு நினைக்கிறீங்களா? இந்த வருஷமும் இந்த பிரச்சனை பின்னாடியே வந்துடுச்சேன்னு நினைக்கிறீங்களா? இதுலேருந்து என்னால் வெளியே வரவே முடியலையே. இந்த 2025 எல்லா கடனையும் கொடுத்துடணுன்னு பார்த்தேன், ஆனால் என்னால் வெளியே வரவே முடியல, இன்னும் வட்டி கட்டிகிட்டு இருக்கேன், இன்னும் இது என்னை தொடர்ந்துகிட்டே இருக்குது, சில விஷயத்தில் இருந்தாலும் என்னால் வெளியவே வர முடியல அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்களா? நான் சொல்கிறேன், கர்த்தர் உங்களை ரட்சிக்கிறவராக இருக்கிறார். இங்கே ரெஸ்கியூன்னு வருது பாருங்கள். அந்த ரட்சிப்புனா என்ன? நம்முடைய தமிழ்நாட்டில் மீட்பு துறைன்னு ஒன்று இருக்குது இல்லையா? ஃபயர் இன்ஜின் சர்வீஸ். அவங்கள பார்த்தீங்கன்னா அந்த ஃபயர் சர்வீஸுடைய வேலை என்ன அப்படின்னா, வெறும் தீப்பிடிச்சா போய் அணைக்கிறது மட்டும் இல்லை, அங்கே ஒரு ரெஸ்கியூ டீம் இருக்குது பாருங்கள். இந்த தீப்பிடிச்ச வீட்டில் மாட்டிக்கிட்டு இருக்கிறவங்கள காப்பாற்றுறது அவங்க வேலை. யாராவது ஏதாவது தண்ணியில் முழுகிட்டாங்க, குளத்தில் ஏரியில் எதுலையாவது விழுந்துட்டாங்க, கிணத்துல விழுந்துட்டாங்கன்னா அந்த ரெஸ்கியூ டீம் இறங்கி அவங்கள காப்பாற்றுவாங்க. மழை வெள்ளங்களில் எவ்வளோ பேர் மாட்டிகிட்டு இருப்பாங்க, அவங்களெல்லாம் அந்த ரெஸ்கியூ டீம் தான் காப்பாற்றுறாங்க. அவங்க வேலையை அதுதான். அவங்களுக்கு பேர் என்ன தெரியுமா? மீட்பு குழு. அவங்க அதுக்கான சில எக்யூப்மெண்ட்ஸ்லாம் வச்சுக்கிட்டு, லைஃப் ஜாக்கெட்லாம் போட்டுக்கிட்டு போய் அந்த அந்த பிரச்சனையில் சிக்கி இருக்கிறவங்கள வெளியே கொண்டு வருவாங்க. நம்முடைய ஆண்டவருக்கு ஒரு பேர் இருக்கிறது, மீட்பர். யோபு சொல்கிறாரு, என் மீட்பர் உயிரோடு இருக்கிறார். நான் சொல்கிறேன், இந்த வருஷத்தில் மீட்பர் உயிரோடு இருக்கிறார். இல்லைங்க, எங்கள் அப்பா ரொம்ப என்னை நேசிப்பாருங்க, அவர் செத்துட்டார், அவருக்கு அப்புறம் அவர் போனதுக்கப்புறம் நான் என்ன பண்ணுறதுன்னே தெரில. நான் சொல்ல, மீட்பர் ஒரு உயிரோடு இருக்கிறார். நீங்கள் நம்பினவங்க மறிச்சிருக்கலாம், நீங்கள் யாரை ஆதாரமாக நம்பிட்டு நினச்சிட்டு இருந்தீங்களோ அவங்க உங்களை விட்டுட்டு போயிருக்கலாம், அவங்கள கழட்டி விட்டுருக்கலாம், உங்களை என்னென்ன கண்டுக்காமல் கூட போயிருக்கலாம். ஆனால் நான் சொல்கிற ஒரு மீட்பர் ஒருவர் இருக்கிறார். உங்களை நேசிக்கிற ஆண்டவர் அவர் இன்றைக்கும் உயிரோடு இருக்கிறார். அவர் உங்களை காக்கிறவராக இருக்கிறார். அவர் உறங்குறது இல்லை, தூங்குகிறது இல்லை. எந்த நெருக்கத்தில் நீங்கள் இருந்தாலும் அவரை நோக்கி கூப்பிடுங்க. அவர் சொல்கிறார், ஆபத்தில் என்னை நோக்கி கூப்பிடு, நான் உன்னை விடுவிப்பேன், நீ என்னை மகிமைப்படுத்துவா என்றார். அவர் உங்களை ரெஸ்கியூ பண்ணுவார். இதெல்லாம் மனதில் வைக்கணும். கர்த்தர் ராஜாவாக இருக்கிறார், அவர் ஆளுகிறார். அது மட்டும் இல்லை, அவர் என்னை ரட்சிக்கிறவராக இருக்கிறார். எதில் இருந்தாலும் அவர் தூக்கி எடுப்பார். பாவம் மட்டும் இல்லை, சாபம் மட்டும் இல்லை, வியாதி, நெருக்கம், கடன், நிந்தைகள், அவமானங்கள், அவப்பெயர்கள், பழிச்சொல்கள் அத்தனையிலிருந்து அவர் தூக்கி விடுகிறவராய் இருக்கிறார். 20வது வசனம், அக்காலத்தில் உங்களை கூட்டி சேர்த்து கொண்டு வருவேன், அக்காலத்தில் உங்களை சேர்த்து கொள்வேன், உங்கள் கண் காண நான் உங்கள் சிறையிருப்பை திருப்பும் போது பூமியில் உள்ள சகல ஜனங்களுக்குள்ளும் நான் உங்களை கீர்த்தியும் புகழ்ச்சியுமாக வைப்பேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். 3rd key, தி லார்ட் வில் ரெஸ்டோர். ஃபர்ஸ்ட் சொன்ன தி லார்ட் வில் ரெயின். 2nd key, தி லார்ட் வில் ரெஸ்கியூ. 3rd key, தி லார்ட் வில் ரெஸ்டோர். ரெஸ்டோர்னா மறுசீரமைப்பு. இந்த இஸ்ரவேல் ஜனங்க அவங்க இடத்த விட்டு பாபிலோனில் அருமையாக இருக்கிறாங்க. இப்போ கர்த்தர் சொல்ல, இல்லை மறுபடியும் உன் தேசத்துக்கு கொண்டு போவேன், நீ எங்கெல்லாம் வெட்கம் அனுபவித்து அதே இடத்துல உன் தலையை உயர்த்துவேன். நான் சொல்லுகிறேன், நீங்கள் வந்த தேசம் நகோமியை போல பெத்லகேமை விட்டுட்டு மோவாபுக்கு அங்கே வந்தா அவளுக்கு கணவனை இழந்து பிள்ளைகளை இழந்து அவள் சொல்கிறா, என்னை மாறான்னு சொல்லுங்க, நகோமின்னு சொல்லாதீங்க, என்னை மாறான்னு சொல்லுங்க, என் வாழ்க்கை கசப்பாக இருக்குன்னு. ஆனால் ஒரு நாள் வந்ததுங்க,
கர்த்தர் நகோமியினுடைய வாழ்க்கையை மதுரமாக மாற்றினார். அவளை கர்த்தர் மறுபடியும் அதே பெத்லகேமுக்கு கொண்டு வந்து அவள் தலையை உயர்த்தி அவளை மேன்மைப்படுத்தி போவாஸ் அவங்க வாழ்க்கையில் அனுப்பி அவளுடைய எல்லா சூழ்நிலையை மாற்றிட்டார். போவாஸ் என்பதற்கு இயேசுன்னு அர்த்தம். போவாஸ்னா இயேசுன்னு அர்த்தம். பழைய ஏற்பாட்டு போவாஸ், புதிய ஏற்பாட்டு இயேசுவுக்கு ஒப்பனை. நான் சொல்லுவேன், உங்கள் வாழ்க்கையில் இயேசு இருக்கிறாரா? இயேசு தான் உங்களுக்கு ஆண்டவரா? இயேசு தான் உங்கள் நடுவில் இருக்கிறாரா? அவரை தான் நீங்கள் நம்புறீங்களா? அவரை தான் நீங்கள் ஆராதிக்கிறீங்களா? அப்போ நான் சொல்கிறேன், எல்லா வெட்கத்துக்கு பதிலாக, எல்லா அவமானத்துக்கு பதிலாக, எல்லா நிந்தைக்கு பதிலாக கர்த்தர் மறுபடியும் உங்களை ரெஸ்டோர் பண்ணுவார். கர்த்தர் மறுபடியும் உங்களை கொண்டு வந்து அதே ஸ்தானத்தில் மகிமையாக கர்த்தர் உங்களை நிறுத்துவார். எங்கே தலை குனிந்தீங்களோ, எங்கே அவமானப்பட்டீங்களோ, எங்கே ஒன்றுமில்லாமல் போனீங்களோ, எந்த இடத்துல உங்களை அவமானப்படுத்தி வேதனைப்படுத்தி அனுப்புனாங்களோ அதே இடத்துல கர்த்தர் மறுபடியும் மகிமையா, அதே மகிமையோடு அதே கம்பீரத்தோடு கொண்டு வந்து நிறுத்துவார். அவரை மாதிரி வெட்கத்தை மாத்திர ஒரு தேவன் இந்த உலகத்தில் கிடையாது. தி லார்ட் வில் ரெயின், தி லார்ட் வில் ரெஸ்கியூ, தி லார்ட் வில் ரெஸ்டோர். அவர் உங்களை ஆளுவார், அவர் உங்களை காப்பாற்றுவார், அவர் உங்களை மறுசீரமைப்பு பண்ணி உங்களை மறுபடியும் அதே ஸ்தானத்தில் நிறுத்துவார். அவர் உங்களை கைவிடவே மாட்டார். நீங்கள் சொல்லலாம், பாஸ்டர் என் வெக்கம் ரொம்ப பெருசு, எனக்கு வந்து அவமானம் ரொம்ப பெருசு, தலை காட்ட முடியாத அளவுக்கு இருக்குது, எங்கேயும் போய் நிற்க கூட முடியல, அவ்வளோ பெரிய நிந்தை என்னை சூழ்ந்து இருக்கிறது, அவ்வளோ பெரிய அவமானம் என்னை சூழ்ந்து இருக்கிறது, என் பேரே கெட்டு போச்சு, என்னுடைய மதிப்பு மரியாதையே போயிடுச்சு. நான் உங்களுக்கு வேதத்திலேருந்து ஒரு சகோதரியை காண்பிக்க விரும்புகிறேன். எபிரேய புஸ்தகத்தில் 11வது அதிகாரத்தில் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஹீரோஸ் ஆஃப் ஃபெய்த்னு நிறைய ஒரு லிஸ்டே இருக்குது, விசுவாசத்தாருடைய பட்டியல். அதில் வந்து விசுவாசத்தில் பெரிய ஹீரோவாக இருந்தவங்கலாம் லிஸ்ட் அவுட் பண்ணியிருக்காங்க. ஆபிரகாம் இருக்கார், ஈசாக்கு இருக்கார், யாக்கோபு, நோவா, ஏனாக்கு, இந்த மாதிரி நிறைய பேர் இருக்கிறாங்க. அதில் ரொம்ப ஒரு முக்கியமான விசேஷமான கேரக்டர் என்னன்னா ராகாப். அவளை பார்த்தீங்கன்னா அவள் வேசின்னு வேதம் சொல்லுது. யோசுவாவின் புஸ்தகம் 2வது அதிகாரம், யோசுவாவின் புஸ்தகம் 2வது அதிகாரம் 1வது வசனம். நூனின் குமாரனாகிய யோசுவா சித்திமியில் இருக்கிற வேவுக்காரராகிய 2 மனுஷரை ரகசியமாய் வேவு பார்க்கும்படி அனுப்பி, நீங்கள் போய் தேசத்தையும் எரிகோவையும் பார்த்து வாருங்கள் என்றான். அவர்கள் போய் ராகாப் எனும் பேர் கொண்ட வேசியின் வீட்டுக்குள் பிரவேசித்து அங்கே தங்கினார்கள். வேவு பார்க்கும்படி இஸ்ரவேல் புத்திரரில் சில மனுஷர் இந்த ராத்திரியிலே இங்கே வந்தார்கள் என்று எரிகோவின் ராஜாவுக்கு சொல்லப்பட்டது. எரிகோவை பிடிக்கும்படிக்கு கர்த்தர் சொல்லிட்டார் யோசுவா கிட்ட. மோசேக்கு அப்புறம் யோசுவா தலைவராக இருக்கிறாரு. யோசுவா தலைமையின் கீழே இப்போ எரிகோ பட்டணத்தை பிடிக்க போகிறாங்க. மதில் சுவர் ரொம்ப பெருசாக இருக்குது. வேவு பார்க்கும்படி ஆட்கள் அனுப்புகிறார். எப்படி இருக்கு, எந்த வழியாக போகலாம், என்ன எதுன்னு பார்த்துட்டு வாங்க. இந்த வேவு பார்க்க வந்தவங்க நேராக எங்கே வந்தாங்கன்னா இந்த ராகாப் வீட்டுக்கு வந்துட்டாங்க. இந்த ராகாப் யாரும் தெரியுமா? வேசின்னு வேதம் சொல்லுது, விபச்சாரக்காரி. அவங்க வீட்டுக்கு வந்துட்டாங்க. வந்தது எதுக்கு? இந்த தேசத்தை வேவு பார்க்க. ஆனால் இங்கே வந்துட்டாங்க. வந்தவங்களை பார்த்த உடனே கண்டுபிடிச்சிட்டா வேவு பார்க்க தான் வந்திருக்காங்கன்னு. அதுக்குள்ளே ராஜாவின் ஆட்கள் வந்துட்டாங்க. ராஜாவுக்கு எப்படியே தகவல் போயிடுச்சு வேவு பார்க்க வந்திருக்காங்க. இந்த பெண் என்ன பண்ணிட்டா, யோசுவாவின் மூலமாக அனுப்பப்பட்ட அந்த இஸ்ரவேல் ஜனங்களை, தேவனுடைய பிள்ளைகளை என்ன பண்ணிட்டா, மேலே ஒளிச்சு வச்சு தன்னுடைய ராஜாவின் இடத்துலேருந்து வந்த மக்களை பார்த்து, ஆமாம் 2 பேர் வந்தாங்க, ஆனால் அவங்க போயிட்டாங்க, அவங்க இங்கே இல்லைன்னு சொல்லி இந்த ராஜாவினுடைய கைக்கு இவரில் காப்பாற்றுறான். அது சொல்கிறா, நான் ஏன் உங்களை காப்பாற்றணுன்னா உங்கள் கடவுளை பற்றி நான் கேள்விப்பட்டேன். உங்கள் கடவுள் எப்படி செங்கடலை பிளந்தாரு, என்னவெல்லாம் அதிசயம் செஞ்சார், உங்களுக்கு வந்து எப்படி இந்த கடவுள் நன்மை செய்தார்னு கேட்டு நாங்கள்லாம் பெஜாராயிட்டோம். நாங்கள் அந்த மாதிரி பெரிய காரியங்களை செஞ்சுருக்கு. அவர் தான் தேவன். எங்கள் எரிகோவையும் அவர் உங்கள் கையில் கொடுத்துட்டாருன்னு எனக்கு தெரியும். நீங்கள் இதை ஜெயிச்சிடுவீங்கன்னு எனக்கு தெரியும். நீங்கள் அப்படி இந்த பட்டணத்தை ஜெயிக்கும்போது எங்களை நீங்கள் காப்பாற்றணும், அதனால தான் உங்களை நான் காப்பாற்றினேன்றான். அதுக்கு அவங்க சொல்கிறாங்க, ரொம்ப சந்தோஷம், நாங்கள் உங்களை காப்பாற்றுறோம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சொல்கிறாங்க, ஒரு சிவப்பு கயிறை கொடுத்து இந்த கயிறை ஜன்னலில் கட்டிவிடு, இதை பார்க்கும்போது உன் வீட்டை மட்டும் அவங்க தொடமாட்டாங்க அப்படின்னு சொன்னது மட்டும் இல்லாமல் உன்னுடைய சொந்தக்காரங்க, அப்பா அம்மா கூட பிறந்தவங்க எல்லாரையும் உன் வீட்டில் கூப்பிட்டு தங்க வச்சுக்கோ. உன் வீட்டில் தங்க வச்சுக்கிறவங்கள நாங்கள் பாதுகாப்போம். உன் வீட்டில் இல்லாத ஆள், அழிக்கப்படும் போது வெளியே போகிற ஆள், செத்தான எங்களை கேட்கக்கூடாது அப்படின்னு சொல்லி ஒரு ப்ராமிஸ் பண்ணிவிட்டு அங்கேருந்து கிளம்புறாங்க. பாருங்க, இந்த ஒரு வேசி கடவுளை பற்றி கேள்விப்பட்ட பிறகு அவருடைய எண்ணங்கள் சிந்தனைகள்லாம் வேறு விதமாக வேலை செய்ய ஆரம்பிக்குது. கடவுளுடைய பிள்ளைகளை காப்பாற்றணும், கடவுளுடைய பிள்ளைகளுக்கு ஏதாவது செய்யணும், கடவுளுக்காக ஏதாவது செய்யணுன்ற ஒரு எண்ணம். இந்த மாதிரியான வேசி நம்ம வீட்டில் இருந்தால் அவளை எப்படி நடத்துவோம், நம்ம சொந்தக்காரங்களாக இருந்தால் எப்படி நடத்துவோம், யோசித்து பாருங்களேன். ஆனால் தேவன் மனுஷன் பார்க்குற பிரகாரமாக பார்க்குற கர்த்தர் கிடையாது. இப்போ நான் சொன்னேன் இல்லையா, இந்த வேதத்தில் இருக்கிற ஹீரோஸ்,
இந்த எபிரேயர் 11 கொடுக்கப்பட்ட அந்த லிஸ்ட்டு, அங்கே பார்த்தீங்கன்னா எல்லாருக்கும் ஏதோ ஒரு அவமானம் இருக்குது. ஆபிரகாமுக்கு பிள்ளைன்றது ஒரு அவமானம். உலகம் அதை தான் பார்க்குது. ஆனால் தேவன் ஆபிரகாம் எப்படி பார்த்தாரு தெரியுமா? தேவன் அவனை அநேக ஜாதிக்கு தகப்பனாக பார்க்குறார். ஏன்னா மனுஷன் பார்க்குற பிரகாரமாக கர்த்தர் பார்க்கறது இல்லைங்க. உங்களை கூட கர்த்தர் அப்படி தான் பார்க்குறார். இந்த உலகம் உங்களை எப்படி தான் பார்க்கலாம். உங்களுக்கு நடந்த தீமையே நினச்சி ஒரு பெரிய அடையாளமாக அந்த உலகம் பார்க்கலாம். ஆனால் அந்த கர்த்தர் அப்படி பார்க்குறவர் கிடையாது. ஈசாக்கெல்லாம் பஞ்சத்தில் அடிபடுறவனா உலகம் பார்த்தது, ஒன்றும் இல்லாதவனா உலகம் பார்த்தது. கர்த்தர் அவனை 100 மடங்கு ஆசீர்வாதம் உள்ளவனா பார்த்தார். யாக்கோபை ஏமாத்துக்காரனா உலகம் பார்த்தது. கர்த்தர் அவனை 2 பரிவாரங்களை உடையவனா மாற்றினார். 12 கோத்திரத்தின் அதிபதியாக கர்த்தர் அவனை பார்த்தார். ஒவ்வொருத்தரையும் கர்த்தர் பார்க்குற விதம் வேற, உங்களை கர்த்தர் பார்க்குற விதமும் வேற. உலகமெல்லாம் இந்த சகோதரியை வேசியா பார்க்குது, இந்த ராகாபை. ஆனால் கர்த்தர் என்னவா பார்க்குறாரு தெரியுமா? இந்த ராகாபுடைய வம்சத்திலிருந்து தான் இயேசு கிறிஸ்து பிறக்க போகிறார்னு பார்க்குறாரு கர்த்தர். அவர் பார்வையே வேறங்க. நீங்கள் இயேசு கிறிஸ்துனுடைய ஜீனியாலஜி எடுத்து பாருங்க, வம்ச வரலாறு நீங்கள் பார்த்தீங்கன்னா அதில் ரொம்ப அற்புதமாக இருக்குது. சல்மோன் என்பவன் ராகாபின் இடத்துல ஒரு குழந்தையை பெற்று எடுக்கிறான். அந்த குழந்தையின் இடத்துலேருந்து தாவீதின் தகப்பன் ஈசாய் வருகிறார். அந்த சந்ததியிலிருந்து தான் இயேசு கிறிஸ்து வருகிறார். அதனால தான் இயேசு கிறிஸ்துவுக்கு தாவீதின் குமாரன் என்று ஒரு பேர் இருக்கிறது. யோசித்து பாருங்களேன், நம்ம சொந்தக்காரில் யாராவது ஒருத்தர் கொஞ்சம் ஒரு மாதிரி நடந்துனா கூட அவங்க சொந்தக்காரன்னு சொல்கிறதையே நம்ம தவிர்ப்போம். அவங்க வீட்டுக்கு போக மாட்டோம், அவங்கள யாருன்னே தெரியாதுன்ற மாதிரி காட்டிக்குவோம். ஆனால் ஒரு வேசி அவளை தன்னுடைய பாட்டின்னு சொல்லிக்கிறதுக்கு கடவுளை வெக்கப்படல. ஏன்னா அவர் அவங்க தவற பார்க்கல. அவர் எதை பார்க்குறாருன்னா அவர்களுடைய அடையாளத்தை நான் மாற்றுவன் பார்க்குறார். என்ன சொல்ல வரேன்னா, கர்த்தர் உங்கள் வெட்கங்களை, ஆமாம் ஏதோ நடந்துடுச்சு, ஏதோ பண்ணிட்டீங்க, தெரிஞ்சோ தெரியாமல் என்னமோ செஞ்சாச்சு, ஆனால் அந்த வெட்கத்தோடு வாழ வேண்டிய அவசியம் இல்லை. உலகெல்லாம் அதையே சொல்லி சொல்லி காட்டி உங்களை காயப்படுத்தி கொண்டு இருக்கலாம், உங்களை குத்திட்டு இருக்கலாம். கடவுள் அப்படி பண்ணுறவர் கிடையாது. உங்களுக்கு தெரியுமா, இயேசு பூமியில் இருக்கும்போது ஒரு விபச்சார ஸ்திரியை கையும் மையுமா பிடிச்சி அவர் இடத்துல கொண்டு வந்தாங்க. அவர் சொன்னார், உங்களில் தவறு செய்யாதவன் முதல்ல கல் எறியணும்னு. எவனுமே இல்லை, எல்லாம் கல்லை போட்டு போயிட்டான். இயேசுவாவது கல் எடுத்து அடிப்பார்னு பார்த்தா இயேசு சொல்றார், நானும் உன்னை ஆக்கினைக்குள்ளாக தீர்க்கேன். அந்த மனுஷன்லாம் பண்ற மாதிரி நான் பண்ற ஆள் கிடையாதுப்பா. நல்ல தேவனுங்க நீங்க ஆராதிக்கிற தேவன். இந்த வருஷம் ஆரம்பத்திலே சொல்றேன், எல்லா குற்ற உணர்ச்சியிலேருந்து வெளியே வாங்க, எல்லா காயத்திலேருந்து இன்னைக்கு வெளியே வாங்க. ஆண்டவர் உங்கள் காயங்களை கட்டுகிறவராக இருக்கிறார். உலகம் உங்களை நிந்திக்குதே, உலகம் உங்கள் மேலே ஒரு பழி சொல்லுதே, உலகம் உங்களை ஒரு கரப்படுத்துதே, உலகம் ஒரு அவமான சின்னமாக ஒரு முத்திரை உங்கள் மேலே குத்துதே. தேவனும் அதையே செய்கிறவர் அல்ல. அந்த அவமானத்தின் சின்னத்தை அலங்காரமாய் மாற்றுகிறவர், அந்த அலங்கோலத்தை அழகாக்குகிறவர், அந்த அசிங்கத்தை அந்த துர்நாற்றத்தை கழுவி சுத்திகரித்து நறுமணம் வீசக்கூடியவர்களாய் மாற்றுகிறவர் நம்முடைய ஆண்டவர். அவரும் கல் எடுத்து அடிக்கிறவர் கிடையாது, குற்றப்படுத்துகிறவர் கிடையாது, அள்ளி அணைத்துக் கொள்கிறவர், அவமானங்களை மாற்றுகிற ஒரு நல்ல தேவனை நீங்கள் ஆராதிக்கிறீர்கள். அதனால தான் சொன்னேன், இந்த தேவனை நம்பி இந்த வருஷத்தை ஆரம்பி. இந்த வருஷம் என்னெல்லாம் நடக்க போதும், எவெல்லாம் என்ன ஒதுக்கி வைக்க போகிற அப்படிலாம் நினைக்காதீங்க. இந்த தேவனை நம்பி ஆரம்பிங்க, அற்புதமாக நடத்துவார். எங்கெல்லாம் வைக்கப்பட்டீங்களோ அங்கெல்லாம் தலையை உயர்த்துவார். இந்த ராகாபை பாருங்க, அப்படியே மாற்றிட்டார், அவள் வாழ்க்கை அப்படியே மாற்றிட்டாரு. அவள் தொங்க விட்ட அந்த சிவப்பு நிறத்தை கொண்ட அந்த கயிறு எதை காட்டுது? கல்வாரி சிலுவையின் ரத்தத்தை காட்டுதுன்னு வேத வல்லுநர்கள் சொல்கிறாங்க. ஆமாங்க, அந்த ரத்தத்தினாலே நம்ம கூட ஒரு பழைய பாட்டு பாடுவோம்ல, சேற்றில் விழுந்த எண்ணெய் அவர் தூக்கி எடுத்தார், நாற்றமெல்லாம் ஜீவ ரத்தம் கொண்டு மாற்றினார். ராகாபு கிட்ட இருந்தது மாதிரி ஒரு நாற்றம் இருந்திருக்குமா? யோசித்து பாருங்க. அவள் வாழ்க்கையை மாதிரி ஒரு அலங்கோலமான வாழ்க்கை இருந்திருக்குமா? அவள் வாழ்க்கையை மாதிரி ஒரு அசிங்கமான வாழ்க்கை இருந்திருக்குமா? யோசித்து பாருங்க. அவர் ரோட்டில் போகும்போது என்னெல்லாம் பேசியிருப்பாங்க, அவள் சொந்தக்காரங்க அவளை எப்படி நடத்தியிருப்பாங்க? யோசித்து பாருங்கள். எத்தனை சொந்தக்காரங்க தங்கியிருப்பாங்க, எத்தனை சொந்தக்கார அவகிட்ட பேசியிருப்பாங்க. யாருமே அவரை கிட்டி சேர்த்துருக்க மாட்டாங்க. ஆனால் கர்த்தர் அலங்காரமாக்கணும்னு நினைக்கும் போது கர்த்தர் என்ன பண்ணுறாரு தெரியுமா? வேவு பார்க்க வந்த யோசுவாவின் மனுஷர் சொல்கிறாங்க, உன் சொந்தக்காரெல்லாம் உன் வீட்டுக்கு வர சொல்லு, உன் வீட்டுக்கு வந்தால் அவன் காப்பாற்றப்படுவான். அதுதான் அலங்காரம். யாரெல்லாம் உங்களை வேண்டான்னு சொல்லி ஒதுக்கிட்டு போனாங்களோ, யாரெல்லாம் உங்களை தூக்கி எறிஞ்சிட்டு போனாங்களோ, யாரெல்லாம் உங்களை குற்றப்படுத்தி கரப்படுத்தி உங்களை அசிங்கப்படுத்தி உங்களை ஒதுக்கி வச்சாங்களோ, நாள் வரும் உங்கள் கைகள் மூலமாய் அவர்களை கர்த்தர் போஷிப்பார். உங்கள் கையை எதிர்பார்க்குற நாள் வரும். அதுதானே யோசேப்புக்கு நடந்தது. குழியில் போட்டாங்களே, அவனுடைய அவமானம் கூட பெருசுங்க. குழியில் போட்டாங்க, அவனை எட்டி உதைச்சாங்க, மிதிச்சாங்க, அவனை தூக்கி சிறைச்சாலையில் போட்டாங்க, பழி சொன்னாங்க. ஆனால் ஒரு நாள் வந்தது, யாரெல்லாம் எட்டி உதைச்சாங்களோ, யாரெல்லாம் குழியில் போட்டாங்களோ, யாரெல்லாம் அவனை இருக்கவே கூடாதுன்னு சொல்லி அவமானப்படுத்தினார்களோ, அத்தனை பேருங்க அவன் தாங்க படி அளந்தான். என் சத்தத்தை கேட்குற உங்களுக்கு சொல்கிறேன், நீங்கள் படி அளக்கிறதுக்கு ஆயத்தமா? நீங்கள் கொடுக்கறதுக்கு ரெடியா? அநேகருடைய நீங்கள் போஷிக்க ரெடியா? உங்கள் தேவன் அப்படிப்பட்ட காரியங்களை உங்கள் வாழ்க்கையில் செய்கிறவராக இருக்கிறார்.
நீங்கள் வெட்கம் அனுபவித்த சகல தேசங்களிலும் உங்களை கீர்த்தியும் புகழ்ச்சியுமாய் வைக்கிற நல்ல தேவனை நீங்கள் ஆராதிக்கிறீர்கள். அவரை நம்பி இந்த வருஷத்தை தொடங்குங்க. அவரால் உங்களுக்கு வெற்றியும் ஜெயமும் மட்டுமல்ல, உங்க வாழ்க்கையே அலங்காரமாய் மாறிவிடும். வாழ்க்கையே அலங்காரமாய் மாறிவிடும். அத்தனை நல்லவர் அவர், அத்தனை வல்லவர் அவர். அவரை போல ஒருவர் கிடையவே கிடையாது. அவரை நம்பி முழுசா அவரை நம்பி சார்ந்து கொள்ளுங்கள். யோசேப்பு பண்ணாத தப்புக்கு அவன் மேல ஒரு பழியை போட்டு அவனை அசிங்கப்படுத்தி ஜெயிலுக்கு அனுப்பிட்டா போர்த்திபாருடைய மனைவி. ஆனால் யோசேப்பு ராஜாவாகி விட்டான். கர்த்தர் அவனுடைய அலங்கோலத்தின் வாழ்க்கையை அலங்காரமாக்கிட்டாரு. யோசேப்பு சிறையில் இருந்தபோது அநேக மனிதர்கள் அவனை மறந்து போனார்களாம். யோசேப்பு எகிப்தில் இருக்கும்போது அவங்க அப்பாவே அவனை செத்துட்டாருன்னு நினைச்சிட்டு இருக்காங்க. ஆனால் கர்த்தர் யோசேப்புக்காக வேலை செய்கிறாரு. கர்த்தர் பாருங்க, எல்லா மனுஷனும் யோசேப்பின் வாழ்க்கையை அவமானப்படுத்தணும், அலங்கோலமாக்கணும்னு வேலை செய்யும்போது கர்த்தர் மட்டும் யோசேப்பின் வாழ்க்கையை அழகாக்கணும்னு வேலை செஞ்சுட்டு இருக்கிறார். எத்தனை பேர் நம்புறீங்க உங்க தேவன் அப்படி வேலை செய்வார்னு? உங்க தேவன் அப்படிப்பட்டவர். உங்க வாழ்க்கையை அலங்காரமாக்குறதுக்காக வேலை செய்கிறவர். எத்தனை பேர் தான் உங்களை அவமானப்படுத்துவோம், அசிங்கப்படுத்துவோம், கீழே பிடிச்சி இழுக்குவோம் முயற்சி செய்யட்டும். எத்தனை பேர் வேணாலும் அதுக்காக திட்டமிட்டு வேலை செஞ்சுட்டு இருக்கட்டும். ஆனால் நான் சொல்றேன், தேவன் உங்களை மேலே கொண்டு வருவதற்கு திட்டமிட்டு இருக்கிறார். தேவன் உங்க வாழ்க்கையை அழகாக்க திட்டமிட்டு இருக்கிறாரு. உங்க அசிங்கங்களை கழுவி சுத்திகரிக்க தேவன் திட்டமிட்டு இருக்கிறாரு. அதனாலதான் அவர் கல்வாரி சிலுவையில் மரித்தார், ரத்தம் சிந்தினார். ஆமென். இந்த வேத பகுதியை வாசிக்கும் போது, இந்த செப்பனியாவின் புஸ்தகம் 3 வாசிக்கும் போது 15வது வசனம் ஆரம்பிக்கும் போது இப்படி சொல்லுது, கர்த்தர் உன் ஆக்கினைகளை அகற்றினார். எதை பத்தி சொல்லுது? சிலுவையை பத்தி சொல்லுது. மீட்பை எண்ணி பார்க்கணும், மீட்டவரை எண்ணி பார்க்கணும். ஒரு காலத்துல தேவனை தேடாம இருந்தேன், கடவுள்னா யாருன்னு தெரியாது, ஆமேன்னு சொல்லல, அல்லேலூயா சொல்லல, சர்ச்சைக்கு வரல, கடவுளுக்காக எதுவுமே பண்ணல, இயேசுவேன்னு கூட கூப்பிடல, என்ன கேட்ட பிறக்க கூட இல்லை. ஆனா என்னை மீட்பதற்காக தம்முடைய குமாரனை அனுப்பி ரத்தம் சிந்த வச்சு ஜீவனையை கொடுத்த ஆண்டவர், இன்னைக்கு நான் அவருடைய பிள்ளையா இருக்கிறேன், அவரை நம்பி இருக்கிறேன். இன்னைக்கு என்ன அவர் விட்டுடுவாரா? இன்னைக்கு என்ன அவர் கைவிடுவாரா? இன்னைக்கு என்ன அவர் புறம் தள்ளிடுவாரா? நான் சொல்லுகிறேன், அவர் அப்படி செய்ய மாட்டார். அவர் உங்கள் ஆக்கினைகள்லாம் அகற்றி இருக்கிறார். கல்வாரி சிலுவையின் மூலமாக அவர் உங்களை மீட்டு இருக்கிறார். அவர் உங்களை ரட்சித்து இருக்கிறார். அவர் உங்களை கழுவி இருக்கிறார். சிலுவையின் மூலமாக உங்கள் வாழ்க்கையை மாற்றுவதற்கு வேண்டிய அத்தனை காரியத்தை அவர் செய்திருக்கிறார். சிலுவையை நம்புங்கள், சிலுவையில் ஓடி வாருங்கள், கல்வாரி சிலுவை நிழலில் தஞ்சம் கொள்ளுங்கள். இயேசு கிறிஸ்துவை உங்கள் சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொள்ளுங்கள். சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொண்டவர்கள் அவர்களை முழு இருதயத்தோடும் அவரை நம்புங்கள். அவரை சார்ந்து கொண்டு இந்த வருஷத்தை ஆரம்பிங்க. நன்மையினால் கர்த்தர் உங்கள் வாழ்க்கையை முடிசூட்டுவார். கிருபையினால் கர்த்தர் உங்கள் வாழ்க்கையை முடிசூட்டுவார். நீங்கள் வெட்கத்தை அனுபவித்த சகல தேசங்களை கீர்த்தியும் புகழ்ச்சியுமாக வைப்பார். ராகாப் மட்டும் இல்லைன்னா இயேசு கிறிஸ்து பிறந்திருக்க முடியாது. மகா பெரிய தேவன், சர்வ வல்லமையுள்ளவர், பிறப்பதற்கு ஒரு வழியாக ராகாப் அமைந்து விட்டால், வேசிய கர்த்தர் இரட்சகருடைய வம்சாவழியில் வர வச்சிட்டாரு. எவ்வளோ பெரிய ஆசீர்வாதம், எவ்வளோ பெரிய பாக்கியம். யோசித்து பாருங்க, அவ்வளோ மோசமாக நடந்தவளுக்கு அப்படி நடக்கும்னா, அவளையே கர்த்தர் இவ்வளோ உயர்த்தணும்னு மேலே கொண்டு வரணும்னு நினைப்பாருன்னா, நம்மளை எந்த அளவுக்கு நினைப்பார்னு யோசித்து பாருங்க. உங்களை எந்த அளவுக்கு நினைப்பார்னு யோசித்து பாருங்க. உங்க வாழ்க்கை எப்படி உயர்த்தணும் அவர் திட்டமிட்டிருப்பார்னு யோசித்து பாருங்க. உங்க தலை எப்படி உயர்த்தலாம், உங்களை எப்படி மேன்மைப்படுத்தலாம்னு கர்த்தர் நினைச்சிருப்பான்னு கொஞ்சம் எண்ணி பாருங்க. உங்களை கைவிட்டு பிரச்சனையிலேயே நீங்க இருக்கணும்னு, போராட்டத்திலே நீங்க இருக்கணும், கவலையில நீங்க இருக்கணும், வேதனையில நீங்க இருக்கணும், கண்ணீர்ல நீங்க இருக்கணும், கதறணும் அப்படின்னு நினைக்கிற தேவனா? கிடையாதுங்க. நீங்க நல்லா இருக்கணும்னு நினைக்கிற தேவன், உங்களை அழகுபடுத்துகிற தேவன், உங்க வாழ்க்கையை அலங்காரமாக்குகிற தேவன், உங்களை மகிமைப்படுத்துகிற தேவன், உங்க தலையை உயர்த்துகிற தேவன். நான் சொல்றேன், இந்த வருஷம் அதை எதிர்பாருங்க. எங்கெல்லாம் வெட்கப்பட்டீங்களோ, எதெல்லாம் வெட்கத்திற்குரிய, இழுக்குக்குரிய, அலங்கோலத்திற்குரிய காரியமா எதெல்லாம் நடந்ததோ, எதெல்லாம் உங்க வாழ்க்கையை உடைச்சி சின்னாபின்னமாக்குச்சோ, அதன் மத்தியிலே கர்த்தர் உங்களை சீறி எழ வைப்பார். கர்த்தர் உங்களை பெருக பண்ணுவார். உங்கள் வாழ்க்கை அழகாகும். நீங்கள் சிரிக்கிற நாட்கள் வரும். உங்கள் துக்கமெல்லாம் சந்தோஷமாய் மாறும். நீங்கள் துன்பத்தை கண்ட நாட்களுக்கு நிகராக கர்த்தர் உங்களை சரியாய் மகிழ்ச்சி ஆக்குவார். உன் தேவனாகிய கர்த்தர் உன் நடுவில் இருக்கிறார். இனி நீ தீங்கை காணாதிருப்பாய். அவர் உங்களை ரட்சிக்கிறவர். அவரே உன் ராஜா. அவர் உன்னை ஆளுகிறவர். The Lord will reign. The Lord will rescue. The Lord will restore you. உங்களை கர்த்தர் ஆளுவார். உங்களை கர்த்தர் மீட்பார். உங்களை கர்த்தர் மறுசீரமைப்பு கொடுத்து உங்களை நிறுத்துவார். மனுஷன் பார்க்குற மாதிரி அவர் பார்க்கறது இல்லை. அவருடைய திட்டங்கள் மகா பெரியது. அவருடைய எண்ணங்கள் மகா பெரியது. அவருடைய ஆலோசனை திட்டத்தை யாரும் தடுக்க முடியாது. இதெல்லாம் மனதில் நிறுத்தி, மனதை புதிதாக்கி, எண்ணங்களை புதிதாக்கி, புதிய எண்ணங்களோடு கர்த்தருடைய வார்த்தையை நம்பி புது வருஷத்தில் அடி எடுத்து வைங்க.
நீங்கள் வெட்கம் அனுபவித்த சகல தேசங்களிலும் கர்த்தர் உங்களை கீர்த்தியும் புகழ்ச்சியுமாய் வைப்பார். நீங்கள் நல்லா இருப்பீங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். உங்களுக்காக ஜெபிக்கிறேன். நல்ல பிதாவே, இந்த வார்த்தைகளை கேட்ட ஒவ்வொருவருக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். இந்த வருஷம் அவர்களுக்கு ஆசீர்வாதமாக இருக்கட்டும், நன்மைகள் நடக்கட்டும், ஜெபங்களுக்கெல்லாம் பதிலில் வருவதை கண்கள் காணட்டும். வெட்கத்தையும் சிறுமையும் அவமானத்தையும் சந்தித்த எல்லா இடத்திலும் தலை உயர்வும் மேன்மையும் கனமும் புகழ்ச்சியும் கீர்த்தியும் உண்டாகட்டும். கர்த்தாவே, காருண்யத்தினால் மூடிக்கொள்ளும். உங்கள் பாதுகாப்பு இருக்கட்டும். குடும்பங்கள் தழைத்தோங்கட்டும். சந்ததிகள் ஆசீர்வதிக்கப்படட்டும். நன்மையினால் திருப்தியாக்கும். எதிர்காலத்தை குறித்த நம்பிக்கை உண்டாகட்டும். கர்த்தாவே, இன்னும் அதிகமாக உமக்காக வாழ உதவி செய்வீராக. உம்மிலே பலன் கொள்ள உதவி செய்வீராக. திட்டங்கள் தீர்மானங்கள் எல்லாம் வாய்க்கட்டும். சத்துருக்கள் சிதறடிக்கப்படட்டும். பாதைகள் நெய்யாய் பொழியட்ட கர்த்தாவே. மக்கள் வாழ்ந்திருக்கட்டும். ஆசீர்வதிக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமென். God bless you. Happy New Year.